நாம் என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு காலையில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மறுநாளே எல்லாத்தையும் முருகன் மாற்றிடுவாருன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எப்போ முருகன் கிட்ட போகிறோமோ அப்போயே முருகன் நமக்கு போராட்ட குணத்தை தருவார். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி ஓ முருகான்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. எப்போ போராட்ட குணம் வரும்? நமக்கு எதிராக சில விஷயங்கள் நடந்தால் தான் போராட்ட குணமே வரும். ஆனால் உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? என்னடா வாழ்க்கை இவ்வளோ போராட்டமாக இருக்குன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. அந்த வாழ்க்கை போராட்டத்தையே சாதனையாக மாற்றி யாரெல்லாம் நம்ம முன்னாடி இவன் எல்லாம் எங்கே ஜெயிக்க போகிறான், இந்த உலகத்தில் இவன் தோத்துக்கிட்டே தான் இருப்பான்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க முன்னாடி இவன் ஜெயிச்சிட்டான்னு எல்லோரும் சொல்கிற அளவுக்கு முருகன் மாற்றுவார். போராட்ட குணமும் போராட்டத்துக்குண்டான தைரியமும் ஒவ்வொரு தடவையும் நாம் விழும்போது சாமி உள்ளே இருந்து நான் உன் கூடவே தான் இருக்கேன்னு சொல்லுவார். ஆனால் நாம் என்ன நினைப்போம்? நம்ம முருகன் நம்மளுக்கு இவ்வளோ சோதனை கொடுக்குறாரேன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் முருகன் யாமிருக்க பயமேன்னு வண்டியிலையோ இல்லைன்னா யாராவது சொல்கிறத கேட்போம். இதெல்லாம் முருகன் நம்ம கூடவே தான் இருக்காருன்னு உணர்த்துற விஷயங்கள். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா எவ்வளவு சவால்களையும் எவ்வளவு போராட்டங்களையும் மலை மாதிரி இல்லை பனி மாதிரி கரைஞ்சி போயிடும். இது முருக பக்தர்களுக்கு உண்டான இயல்பு. உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க.